ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலி ப்ரைமில் ஐஜிஎஸ்டி ஷோ ஆகலை அப்படின்னா நம்ம என்ன எரர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்டைம் ஐஜிஎஸ்டி கொடுக்கும்போது நமக்கு டேக்ஸ் வேல்யூ வந்து ஷோ ஆகாது. எப்போ ஆகாது அப்படின்னா நம்ம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அதாவது வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே சில பொருளை பர்ச்சேஸ் பண்ணுவோம். சில பொருளை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே டேலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்குள்ளே உள்ள பர்ச்சேஸும் ஸ்டேட் டு ஸ்டேட் பர்ச்சேஸையும் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, எரர் இல்லாமல் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் ஜிஎஸ்டி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நேராக வவுச்சர் போகிறேன். வவுச்சர் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டேட்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேமில் போயிட்டு ஸோ எஸ்எஸ் அண்ட் கோன்னு விட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். சந்தி கிரெடிட்டார் எஸ் அ சப்ளையர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், வித்தின் ஸ்டேட்குள்ளனால தமிழ்நாடு. ஸோ கம்பெனியில் தமிழ்நாடு. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த சப்ளையரோடைய ஜிஎஸ்டி நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இன்னொன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணோம். நான் கம்பெனி க்ரியேட் பண்ணும்பொழுது இதோடைய இதை வந்து தமிழ்நாடு நான் கொடுத்துருக்கேனா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆல்டர் ஸோ கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், நான் வவுச்சரில் போய்ட்டு ஸோ எஸ்எஸ்என் கோல ஒரு மெட்டீரியல் நம்ம வாங்குகிறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள், எஸ். பர்ச்சேஸ் taxable 18%. ஸோ குட்ஸ். ஸோ கண்ட்ரோல் குட்ஸ் நான் சேவ் பண்ணுறேன். இப்போது கீபோர்டு அப்படிங்கிறத நான் வாங்குகிறேன். ஸோ கீபோர்ட் invoice நம்பர். ஸோ இதில் ஸோ கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 கீபோர்ட்ஸ் வாங்குகிறேன். ஒன்றத்தோட விலை வந்து ஒரு 500 வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம என்டர் பண்ணோன்னு ஒன் மோர் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சூஸ் பண்ணுவோம் இல்லையா. சிஜிஎஸ்டி டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி சென்ட்ரல் டேக்ஸ், கண்ட்ரோல் ஏ. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த அமௌண்ட் ஷோ ஆகாது. எகெயின் எஸ்ஜிஎஸ்டி டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி ஸ்டேட் டேக்ஸ். ஸோ சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து 10 கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஸ்டேட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை ஒரு சப்ளையர்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே சப்ளையர்கிட்ட நான் வாங்குகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஒரு கர்நாடகாவில் உள்ள ஒரு சப்ளையர்கிட்ட நான் வந்து அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன், அதே கீபோர்டை. ஸோ அப்போ க்ரியேட்டில் போய்ட்டு சப்ளையர் ஃப்ரம் கர்நாடகா, ஸோ சன்ரி கிரெடிட்டார். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, இடத்துட்ட கர்நாடகான்னு கொடுக்குறேன். கர்நாடகான்னு கொடுத்துட்டு இப்போ சம் ஜிஎஸ்டி நம்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் கீபோர்ட் 10. ஸோ அங்கே நான் 450க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஐஜிஎஸ்டி யூஸ் பண்ணுறேன். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி இன்டர் ஸ்டேட் டேக்ஸ், கண்ட்ரோல் ஏ. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா இந்த ஐஜிஎஸ்டி ஷோ ஆகலை. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஜிஎஸ்டி நான் சூஸ் பண்ணுறேன், ஷோ ஆகுது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கர்நாடகான்னு கொடுத்துருக்கேன், அதில் நான் மிஸ்டேக் பண்ணல. பர்ச்சேஸ் டேக்ஸபிள் கொடுத்துருக்கேன், 18% கொடுத்துருக்கேன். ஆனால் என்ன ஆகலை அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ஐஜிஎஸ்டி கொடுக்கும்போது எனக்கு வந்து ஷோ ஆகலை. ஸோ ஏன் ஷோ ஆகலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றா பார்க்கணும். ஒன்று சப்ளையரில் நம்ம அதர் ஸ்டேட் கொடுத்துருக்கோமாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் டேக்ஸபிள் கொடுத்துருக்கோமான்னு பார்க்குறோம். அப்புறம் ஐஜிஎஸ்டி. ஸோ இதை மாதிரி நம்ம 2 டைப் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்னோண்டு சேஞ்சஸ் பண்ணோம்னாலே போதும். ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த செட் ஆல்டர் டீட்டெயில் கொடுத்துறேன். இதில் என்ன பண்ணுறேன், நேச்சர் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணுறேன், நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்றேன். பட் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேமாக கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன்.
சேவ் பண்ணுறேன். இப்போ வவுச்சர் போவோம். வவுச்சர் போயிட்டு அதே சப்ளையர் ஃப்ரம் கர்நாடகா கொடுக்குறேன். கீபோர்ட் 10 நம்பர் 450 IGST. ஸோ இப்போ அந்த 810 அப்படிங்கிறது ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம IGST CGST ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஸோ அப்போது ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் கூட சேவ் பண்ணுறேன். ஒரு வேளை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே SSNக்கோ வித்தின் ஸ்டேட்குள்ளே நடக்கும்போது நமக்கு அந்த டேக்ஸேஷன் ஷோ ஆகுதா அப்படிங்கிறத அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்ட் 10 நம்பர்ஸ் 500க்கு வாங்குறேன் நான். CGST. ஸோ CGSTயும் ஷோ ஆகுது. IGST. ஸோ IGST இங்கே வராது. ஏன் ஷோ ஆகாது? SSNக்கோ இஸ் வித்தின் ஸ்டேட்குள்ளே அதே தமிழ்நாடுக்குள்ளே உள்ள சப்ளைனால இங்கே நமக்கு ஷோ ஆகாது. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து சப்ளையர் ஃப்ரம் கர்நாடகான்னு நம்ம சூஸ் பண்ணோம்னா இந்த IGST கண்டிப்பாக வந்து ஷோ ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் IGST. நமக்கு டேக்ஸேஷன் ஷோ ஆகலைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை நான் போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளைவை நான் கொடுக்குறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்தர் அப்டேஷனுக்காக. நன்றி, வணக்கம்.